மார்ச் 29 சனிக்கிழமையில் வரக்கூடிய இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது சனிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பங்குனி அமாவாசையோடு சேர்ந்து வருது. இந்த கிரகண நேரம் முடிந்த பிறகு இந்த ஒரு சத்தம் வீட்டில் இருந்தது, வீட்டில் ஒலித்தது அப்படின்னா கிரகண பாதிப்புகள் குறையும், கிரகண பாதிப்பே இருக்காது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. இந்த ஆண்டு முதல் சூரிய கிரகணம் பார்த்தோன்னா மார்ச் 29ஆம் தேதி சனிக்கிழமை பங்குனி அமாவாசையோடு சேர்ந்து வருது. கிரகண நேரம்னு பார்த்தோன்னா பிற்பகல் 2:20 மணிக்கு துவங்கி மாலை 4:17 மணிக்கு உச்சமடைந்து மாலை 6:13 மணிக்கு நிறைவடைய உள்ளதாக கரெக்டாக 4 மணி நேரம் இருக்கக்கூடிய இந்த சூரிய கிரகண காலத்தில் என்ன செய்யணும், சமைக்கவே கூடாத உணவு என்ன, கிரகண காலம் முடிந்ததும் எந்த ஒரு பொருளை நம்ம குளிக்கும் தண்ணீரில் சேர்த்து குளிக்கணும், வீட்டை முதலில் துடைக்கணுமா அல்லது குளிக்கணுமா, இப்படி பலவிதமான கேள்விகள் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். அதனுடைய லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதே போல் கிரகணம் முடிந்த பிறகு பூஜை அறையில் பூஜை செய்த பிறகு இந்த ஒரு சத்தம் நம்ம வீட்டில் ஒலித்தது அப்படின்னா நிச்சயமாக கிரகண பாதிப்புகள் இருக்கவே இருக்காது அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது இந்தியாவில் தெரியாது அப்படின்னாலும் அதனுடைய பாதிப்பு குறைவாக இருக்கும் அப்படின்னாலும் ஆன்மீக ரீதியாக பார்த்தோன்னா இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது பகல் பொழுதில் நிகழ்வது அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்ததாக தான் பார்க்கப்படுது. அதிலும் அமாவாசை தினத்தில் இந்த கிரகணம் வருவது இன்னமுமே முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அந்த நாளில் நம்ம வீட்டில் இந்த ஒரு சத்தம் கண்டிப்பாக ஒலிக்கணும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன சத்தம் அப்படின்னு பார்த்தோன்னா, கிரகணம் முடிந்த பிறகு வீட்டெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நம்மளும் போய் குளிச்சுட்டு வந்து பூஜை பாத்திரங்கள் எல்லாத்தையுமே மஞ்சள் கலந்த நீரினால் சுத்தம் பண்ணிவிட்டு வீட்டில் பூஜை செய்யணும். கண்டிப்பாக செய்ய வேண்டிய பூஜை. அந்த பூஜை செய்யும் பொழுது வீட்டில் கண்டிப்பாக மணி ஓசை வீட்டில் ஒலித்து கொண்டே இருக்கணும். பூஜை நிறைவு அடையும் வரை மணி ஓசை வீட்டில் ஒலித்துக்கிட்டே இருக்கணும். இந்த ஒரு மணி ஓசை அப்படிங்கிறது வீட்டுக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியையும் நேர்மறை சிந்தனைகள் நேர்மறை எண்ணங்கள் நிரம்பும் ஒரு ஓசையாகவே இருக்கும். இந்த ஓசையை நம்ம வீட்டில் கிரகணம் முடிந்த பிறகு ஒலிக்க வைத்து பூஜை செய்து வழிபாடு செய்து இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். எல்லா நலன்களையும் பெற்று சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.